ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் 17 அதிகாரம் 15 வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17 verse 15. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் தீமைகள் நிறைந்த உலகம். அந்த தீமைகள் நிறைந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அந்த தீமைகளில் நின்று காக்கப்பட வேண்டும் என்று நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். Dear child of God, we have our Lord Jesus Christ who is praying for us to be protected during the time of evil. There are people in the world, they have been taken out of the world during the time of evil things happening around us. But we have our Lord Jesus Christ who is praying for every one of us that we should not be taken out of the world, but we should be protected from the evil one. That is the great prayer that our Lord Jesus Christ did even today. He has been interceding for us in the presence of God. Such a wonderful God he is. He always intercedes for his people that they should live long. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். Our Lord Jesus wants us to have abundant life. We should not be taken out of the world even when you are not fulfilling the age or the years that the Lord God has predestined for every one of us. There are things happening around the world. There are people, they die in young age because of the evil one. But my Lord Jesus is praying for every one of us to be protected from the evil one so that we will not be taken out of the world. இந்த உலகத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த புதிய நாட்களில நமக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவரும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறார். Even in the spiritual life, the Holy Spirit is interceding for us with groanings. Such a wonderful God we have. We need to understand it is the will of God that we should live long and do God's ministry so that His will be done in this world through us. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் மூலமாக உம்முடைய சித்தம் இந்த பூலகத்திலே நிறைவேறும்படிக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் நீடித்த ஆயுளையும் எங்களுக்கு தாரும். நாங்கள் உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உதவி செய்திருளும். உம்முடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக செய்யவும், உம்முடைய வருகைக்கு நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்திருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.